அதுதான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. அவர் அரசியலுக்கு வரலாமா போகலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது அவர் கூட நான் இருந்திருக்கேன். அரசியலுக்கு போயே ஆகணும்னு நினைக்கும் போது அவர் கூட நான் இருந்திருக்கேன். எனக்கு சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் கூட இருந்திருக்கேன். எனக்கு அவர் வந்து இந்த பாலிடிக்ஸை எப்படி பார்த்துருக்காருன்றது எனக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லோரும் சொன்னாங்கல்ல, ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா என்ன அவர் பேசும்போது வர்ற ஆடியன்ஸ் எல்லாருமே ஓட்டாக மாறிடுவாங்களான்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் வருஷமாகவே அவரை நான் அப்ரோச்சே பண்ணல. நான் என்றைக்குமே ஆக்சுவலாக அவரை நான் அப்ரோச்சே பண்ண மாட்டேன். அவரை நான் மீட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். போகணுன்னு நினச்சிருந்தா எனக்கு தெரியும் கூட யார் இருக்காங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களாம் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க உள்ள. ஸோ எனக்கு அவங்க எல்லாருமே நல்லா தெரியும். ஸோ அவரை ரீச் பண்ணணும்னு ரொம்ப ஈஸி தான். எனக்கு என்றைக்குமே அண்ணா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே அவர்கிட்ட போய் நான் நின்னதே கிடையாது. எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் ஜெயிச்சதுக்கு விஷ் பண்ணுறதுக்கு நான் ரீச் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இன்னும் அதுக்கு ஸ்டெப் எடுக்கல. பட் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் ரீச் பண்ணிடுவேன். அது சரி தான். அது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த 70mm ஸ்க்ரீனுக்கு அது சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படமா இல்லை புது ஹீரோட படமான்னு தெரியாது. எந்த படம் நல்லாயிருக்கோ அந்த படத்தை ஆடியன்ஸ் எல்லாம் ரசிப்பாங்க, இந்த ஸ்க்ரீனில் வரும் இல்லையா. இந்த சாதாரண ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது உண்மையாகவே நார்மலைஸ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய படம் என்னெல்லாம் விட்டுருங்க, நான்லாம் சின்ன வயசு நடிச்சிட்டே இருக்கேன், ஓகே ஃபைன். நிறைய பேர் தேட்டரை நம்பி வராங்க, தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது. ஓடிடிக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல படம்னு சொல்கிறாங்க. தேட்டரில் அவங்களுக்கு வசூலே கிடையாது. ஓடிடியில் போனதுக்கப்புறம் ஓடிடி பீப்புளுக்கு நல்ல ஒரு ரெவென்யூ இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப வருஷமாக நானும் பார்த்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக அவரை நான் பார்த்தேன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்ல, தேட்டரை வந்து நார்மலைஸ் ஆக்கிடுங்க. யார் வேணால் தேட்டருக்கு போகலாம். எந்த ப்ரொடியூசருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ, எனக்கு 50 தேட்டர் போடணுமா, 500 தேட்டர் போடணுமா, 1000 தேட்டர் போடணுமா, அந்த ப்ரொடியூசர் டிசைட் பண்ணிட்டோம். நம்ம டிசைட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப சின்ன படம், பெருசாக வரமாட்டாங்க, ஒரு ஷோ தரேன், இவங்க யாரும் அதை டிசைட் பண்ண வேண்டாம். அதுதான் நான் கேட்பேன். ரஜினி சார் எனக்கு தெரியல, ஆனால் கமல் சார் அடிக்கடி நான் வந்து அவரோட வாழ்த்து ஏதாவது ஒரு மூலமாக அவருக்கு வாழ்த்து சொல்லிகிட்டே இருக்கார். மேபி அவர் ஒரு இடத்துக்கு போய் எங்கள் எல்லாருக்குமே அவரை ரொம்ப நல்லா தெரியும். சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். எல்லாரோடையும் நல்லா பேசுவார். இப்பயும் அவர் அந்த இடத்துக்கு அவர் போனதுக்கப்புறம் மேபி அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினச்சிருக்கலாம். நான் அப்படி தான் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஈஸி அண்ணாவை பார்க்குறது. பட் ஆனால் இன்றைக்கி சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்க்க முடியுமா? எஸ், கண்டிப்பாக அவரை ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். ஆனால் நான் போகணுன்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த அவசியமும் இல்லை. எனக்கு சத்தியமாக தெரில பிரதர். ஓகே, எனக்கு சத்தியமாக தெரில பிரதர். இல்லை, டு பி ஹானஸ்ட், அவர் ஏன் பார்க்கலன்ற நமக்கு பெருசாக அதை பற்றி யோசிக்க வேணாம் பிரதர். ஆனால் நான் ஒரு செம்ம சிக்ஸர் ஒன்று பார்த்தேன் ஃபஸ்ட்டு பாலு. அவர் வந்த உடனே எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்தார். அவர் ஸ்டாலின் சார் வீட்டுக்கெலாம் போனது அவர் பார்க்கும்போது எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் போலியா? இவங்க வீட்டுக்கெலாம் போகல, அவ்வளோதானே. அண்ணா கொஞ்சம் போயிட்டு வந்துருங்கண்ணா. இல்லைண்ணா உங்களை கேட்க மாட்டேன்னா என்ன கேட்குறேன். தேங்க்யூ சார். பிரதர், அப்படி அவர் நன்றி சொல்லணும்னா அவர் சொல்லிகிட்டே இருக்கணும் பிரதர். அது சில் தான் பிரதர். எங்களுக்கு அவரோட நன்றியெல்லாம் வேணாம். எதுக்காக இந்த மக்கள் அவரை உட்கார வச்சாங்களோ அவர் வேலை, அந்த வேலை செஞ்சாலே போதும் எங்களுக்கு எதுவுமே வேணாம் எங்களுக்கு, டு பி வெரி ஹானஸ்ட். அவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கல. நீங்கள் த்ரிஷா மேடம் மட்டும்தான் பார்த்தீங்க. எனக்கு அதுதான் இன்னும் வருத்தமாகவே இருக்குது. நீங்கள் காட்டினதுனால தான் அவங்க பார்த்தாங்க. நீங்கள் எல்லாம் காட்டினதுனால தான் அவங்க பார்த்தாங்க. நீங்கள் காட்டாமல் இருந்திருக்கணும். உங்களை யார் த்ரிஷா மேடம் வந்து ஜூம் பண்ண சொன்னால்? சார், தேங்க்யூ சார். சார் எதுக்கு சூப்பர்னு சொன்னார்னு எனக்கு தெரியல. அவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. நம்ம யாரும் அவங்கள கவனிக்கல. நம்ம த்ரிஷா மேடமை மட்டும்தான் கவனிச்சிட்டோம். அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. என்னது?
தெரில. ஆக்சுவலி நான் இன்னைக்கு த்ரிஷா மேடம் நான் பார்க்கல. நான் எல்லாரையும் ஆக்சுவலி பார்த்தது ஃபங்க்ஷனில். நான் மேடம் வந்து எனக்கு தெரில பிரதர். எல்லாரும் விஷ் பண்ண வந்த மாதிரி அவங்களும் வந்திருப்பாங்க. நானும் வேடிக்கை பார்த்தேன். நான் போகல பிரதர். நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் போகல. தேங்க்யூ. ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி. கரான்ட்டு ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு விஜய் சேதுபதி என்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான். ஜாலியாக இருக்கும். இந்த நிறைய நல்ல நல்ல ஜாலியான சாங்ஸ் எல்லாம் இருக்குது, காமெடியெல்லாம் இருக்குது. இந்த படத்தில் நான் சரியான ஒரு பக்கா லோக்கல் பயனாக பண்ணியிருக்கேன். நீங்கள் லேபிளில் வந்து என்னை கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லனாக பார்த்துப்பீங்க. பட் ஆனால் இந்த படத்தில் சரியான ஒரு கிரேசி கேரக்டர். கண்டிப்பாக நீங்கள் வரணும், இந்த படத்தை பார்க்கணும். இந்த இன்றைக்கி தேட்டருக்கு வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. புது சிஎம், புது படம். ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ராஜேஷ்குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவதார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அயனார் நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜீவானா நடிச்சிருக்காங்க. அண்ட் கிம்மியா. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல கேஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய தேட்டர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தான் இன்றைக்கி கேள்வி கேட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்டு நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா, ஒரு ஃபிலிமில் ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்த ஒரு ஹீரோ கண்டிப்பாக வந்து ஃபிலிமில் என்ன பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவரை நான் இன்றைக்கே நான் கண்டிப்பாக நான் செய்ய சொல்ல மாட்டேன். அவர் 5 வருஷம் டைம் இருக்குது நம்மளுக்கு. அவர் என்றைக்கு செஞ்சாலும் ஓகே. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற இஷ்யூஸ் இருக்குல்ல, நம்ம நிறைய தேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, புது ஹீரோஸ்க்கு தேட்டர் கிடைக்க மாட்டேன்றது, இந்த அவர் சரியான ஒரு பப்ளிசிட்டி இல்லை, சின்ன படங்கள் பெருசாக வந்து நோட்டட் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப நியாயமாக நம்புகிறேன். சரி, ஜென்சி கிட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட் நம்ம அது சொல்கிறதே தப்பு தான். அந்த பசங்களால் தான் அவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா அதை நம்ம ஜென்சி நம்ம வந்துட்டு அவங்கள நேம் பண்ண வேண்டாம். ஒரு யங்ஸ்டர்ஸ் லைக் ஒரு 16 to 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்கனால தான் அவர் வந்திருக்காரு. ஏன்னா அந்த பசங்க தான் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்களா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் வந்துட்டு சொல்லுவார். எல்லா ப்ரெஸ்லையும் மைக்கில் சொல்லிகிட்டே இருப்பார், குட்டி குட்டி நண்பா நம்பிஸ்லாம் சொல்லுவார். அது ஏன் சொல்கிறாங்கன்னா, பசங்க வீட்டில் இருந்து அம்மா நீ மறக்காமல் விஜயனாக தான் ஓட்டு போடணும், இந்த மாதிரிலாம் மிரட்டி வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாலாம் ஓட்டு போட்டு, அக்காலாம் ஓட்டு போட்டு, ஸோ அப்படி வந்திருக்காரு. அண்ட் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. அன்றைக்கி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கவும் மாட்டேன். இன்றைக்கி அவர் என்ன செய்ய போகிறாருன்னு நான் கேட்க மாட்டேன். அன்றைக்கி இந்த மக்களுக்கு அவங்க ஏதாவது நல்லா செஞ்சுட்டு போயிருக்காங்க. இவரும் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். ஒரே தளபதி, ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே உலக நாயகன், அவ்வளோதான். எதுவுமே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இடத்துக்கு நம்ம போட்டி போகிறதே வேஸ்ட்டுண்ணா. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. பல சக்ஸஸை பார்த்து, பல பிரச்சனைகளை பார்த்து அவர் தளபதி ஆகிருக்காரு. ஸோ அதனால் அந்த இடத்த பார்த்து நம்ம ரசிக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள், ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படலாமே தவிர அந்த இடம் அடுத்து எந்த தான் நம்ம சொல்லவே முடியாது. அரசியல் அண்ணா அங்கே மைக்கில் பேச முன்னாடி ஓட்டராக நான் நிறைய கேட்பேன். நோ எலெக்ஷன்ஸ். நான் எனக்கு சுத்தம் கண்டிப்பாக நான் கேட்பேன். என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டே அவரை பார்த்தேன்னா, அண்ணா நம்ம சினிமாவுக்கு என்ன பண்ண போகிறீங்க, நான் கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா எனக்கு அவரை நல்லா தெரியும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்காமே தெரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் அவர் கூட நான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருக்குமே பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்காது, யார் பேமெண்ட் நிற்காது, யாருக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி அது ஒரு செம்ம யூனிட். அது விஜயனா இருந்தால் அந்த யூனிட். அவர் இன்றைக்கி அந்த சிஎம் சேரில் உட்காந்துருக்காருன்னா நீங்க என் படத்தை பத்தியும் போடுவேன், இதை மட்டும் போட மாட்டேன் சொல்லி நீங்க நல்ல தேவையானது எடுத்துட்டு எடிட் பண்ணிட்டு ஐ மீன் என்னோட சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பி. வேணான்ற நான் அந்த சரக்கே வேணாம், எல்லாம் டூப்ளிகேட் சரக்கு, என்ன பண்ணுவீங்க அடிச்சுடுங்க வேணான்ற நான். சரி, நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஈவினிங் 6 மணி 8 மணி ஆச்சுன்னா நீங்கள் ஜாலியாக ஒரு கோட்டை அடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையை அழிஞ்சிடும். ஸோ அதனால் அது வேண்டாம்.
அடிக்க வேணா நான் யாருமே சொல்லலை. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு அக்கேஷன் இருக்குது. கண்டிப்பாக எடுங்க ப்ளீஸ். அவர் எடுப்பாருங்க. எல்லாம் கொடுத்துட்டாரு இல்லைங்களா? இனிமேல் நீங்கள் அவர் எனக்கு தெரிஞ்சு களத்தில் நேராக இறங்கி சண்டை போகிற ஒரு சிஎம்மாக பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போவாக இருக்குது குழந்தைங்களுக்கு ஏற்ற படம். அவங்க எப்படி அப்படின்ட்டு நல்லா இருக்குது. ஸ்டோரிஸ் நைஸ். காமெடியாக இருக்குங்களா? காமெடியாக எடுத்திருக்காங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. ஓகே. ஒன்றும் கேட்கல. சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, படத்தில் என்னென்னா பணமா பாசமா அப்படின்னு பார்த்தாக்கா பாசம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா படத்துலையும் சொல்கிற மாதிரி தான், பட் இதில் நல்லா சொல்லியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அதாவது மகேந்திரன் எப்பயுமே வந்து நம்ம சின்ன வயசுல அப்படி பார்த்துட்டு இதில் வந்து நல்லா ஒரு லோக்கல் பாயாக ஃபன்னாக காமெடியாக ஜாலியாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. இருக்குது சொல்லியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லோரும் படம் தேட்டரில் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. ஃபைட்டு நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்கு. இல்லை, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் நல்லா இருந்தது. எல்லோரும் பார்க்குற மாதிரி. எனக்கு லாஸ்ட் சீன் நல்லா இருந்தது. பாப்பாவே பணத்தை எடுத்துரு அவங்களே எல்லாம் சுத்த விட்டது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கிறார், நல்லா நடிச்சிருக்கிறார். சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். மெஜர் சொல்லியிருக்கிறாங்க. அதான் இன்னொருத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. சின்ன படம் பார்க்க நல்லா இருக்குது, பார்க்கலாம். எனக்கு எல்லாமே பிடிச்சது. காமெடி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. சூப்பராக இருந்துச்சு. காதல்குமார் நல்லா நடிச்சாங்க. முதல்ல கச்சது முன்னாடி சொல்லிருக்காங்க. தெரியலையே எங்க அம்மாவுக்கு சொல்றாங்க. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு லவ் தான் பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. குமார் லவ் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தை வந்து ரொம்ப குவாலிட்டியாக ஒரு தமிழ் படத்தை ஹிந்தி ஃபிலிம் ரேஞ்சுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அண்ட் மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி சாரோட மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பாட்டு இந்த படத்துக்காக பாடி கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றி. படம் டெஃபினட்டாக தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு இந்த படத்தில் வந்து குரோக்கோடைல் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான எலிமெண்ட். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ராமநாராயணன் சார் இருக்கும்போது யானை, குதிரை, குரங்கு இதெல்லாம் வச்சு நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரியான படங்கள் வரதே இல்லை ரீசெண்டாக. ஸோ இந்த படம் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். வயலன்ஸ் அண்டு ரொமான்ஸ் இருந்தால் கூட அதர் தென் தட் இந்த சம்மருக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான படத்தை நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அனைவரும் தேட்டருக்கு வந்து இந்த கரா படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். படத்துடைய இணை தயாரிப்பாளர் பிரேம்நாத், ஸ்ரீ பூவாயுமன் மூவிஸ், எங்கள் மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர் தயாரிப்பில், ராஜேஷ்குமார் அவருடைய தயாரிப்பில் இந்த கரா மிக பிரமாண்டமான, மிக பொருட்செலவில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மிருகங்களுக்கான ஒரு படம், குழந்தைகளுக்கான படம், ஒரு சம்மருக்கான ஒரு படம். இன்னும் 17 நாள் தான் இருக்குது ஸ்கூல் திறக்கிறதுக்கு. ஸோ அந்த குழந்தைகளுக்காக வேண்டிய இப்போ இந்த டயத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு இடையே அந்த படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் கதாநாயகன் என்னுடைய ஆரூர் தம்பி மகேந்திரன் அவர்கள் மிக வித்தியாசமாக சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய தனித்திறமை இதில் காட்டியிருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் சொல்ல தேவையில்லை, அவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு இந்த படத்துக்காக. பல்வேறு போராட்டங்கள், மனுஷன் தூங்கவே மாட்டான், நைட்டும் பகலும், பாவம் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டார். ஸோ இந்த படத்தை வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் வேங்க ஐயனார் அவர்களும் நானும் இணைந்து இந்த திரைக்கு கொண்டு வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும்.